ராணுவ இடம்பெறுவாதான் இப்படி எல்லாம் கோர தாக்குதல் நடந்தது. உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன். எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள். எல்மொபி மொபைல் போன் ஆதரவில் இராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் கருணாவையும் கருணாவின் சில தோழர்களையும் பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு நிழல் யுத்தத்தை ஆரம்பித்திருந்தது. மட்டக்களப்பில் விடுதலை புலிகளின் ஆளுமைக்கு பலத்த சவாலை ஏற்படுத்தும் முகமாக நன்றாக திட்டமிட்ட அடிப்படையில் மிகவும் சாதுரியமாக தமது காய் நகர்த்தல்களை ஆரம்பித்திருந்தது. விடுதலை புலி உறுப்பினர்கள் மீது தாக்குதல், புலிகளின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல், ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் என்று கருதப்படுபவர்கள் மீது தாக்குதல் என்று மட்டக்களப்பில் புலிகளை ஒரு மூலைக்குள் முடக்கிவிடும் திட்டத்துடன் அவர்கள் செயற்பட ஆரம்பித்திருந்தார்கள். கருணாவின் கலோபரத்தை தொடர்ந்து அந்த நேரத்தில் மட்டக்களப்பில் ஓரளவு ஆளணி பற்றாக்குறையுடன் செயற்பட்டு வந்த விடுதலை புலிகளுக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து அவர்களால் எதனையும் சாதிக்க முடியாமல் அவர்களை ஒரு வகை கையறு நிலைக்குள் கொண்டு வருவதுதான் ஸ்ரீலங்கா படைத்துறையின் திட்டமாக இருந்தது. இதற்காக அவர்கள் தமது இராணுவ புலனாய்வு பிரிவினரை முழு வேகத்துடன் களமிறக்கியிருந்தார்கள். முன்னர் 90களின் ஆரம்பத்தில் மட்டக்களப்பில் செயற்பட்டு தெரிந்த ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவினர் பலர் அந்த நேரத்தில் மட்டக்களப்பில் மீண்டும் நடமாட ஆரம்பித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பில் இடம்பெற்று வந்த படுகொலைகளின் சூத்திரதாரிகள் இவர்களாக இருக்கலாம் என்றே மட்டக்களப்பு மக்கள் தமக்குள் பேசிக் கொண்டார்கள். ஊடகவியலாளர் நடேசன் அவர்களின் கொலையின் பின்னணி கூட ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரின் திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கலாம் என்றே பரவலாக நம்பப்பட்டது. மட்டக்களப்பில் அந்த காலகட்டத்தில் இடம்பெற்று வந்த தொடர் சம்பவங்களை ஆராய்ந்து பார்த்தால் மக்களை அச்சத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்று அந்த அச்சத்தை ஆயுதமாக வைத்து அவர்களை ஆளுவதுதான் எதிரியின் நோக்கமாக இருந்தது. முதலில் விடுதலை புலிகள் மீது தாக்குதல் நடாத்தி விடுதலை புலிகள் அமைப்பில் மீளச் சேருவதற்கு முனைந்த இளம் போராளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் திட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் சுமார் 80% நிலப்பகுதி புலிகளின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. மட்டக்களப்பில் புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த நீண்ட அகன்ற பிரதேசத்திற்குள் புலிகள் சுதந்திரமாக நடமாடுவது புலிகளுக்கு பாதுகாப்பான ஒன்றல்ல என்கின்ற ஒருவித நிலைப்பாட்டை தோற்றுவிக்க முனைந்தார்கள். விடுதலை புலி உறுப்பினர்களை குறிவைப்பதன் மூலம் புலிகளுடன் இணைவது, புலிகளுடன் கூடச் செல்வது என்பன பாதுகாப்பானதல்ல என்கின்ற அச்சத்தை புலிகளின் ஆதரவாளர்களுக்கு ஏற்படுத்த முனைந்தார்கள். அடுத்ததாக புலிகளுக்கு நெருக்கமான அல்லது தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த பிரமுகர்களை குறிவைக்க ஆரம்பித்திருந்தார்கள். மக்களை அச்சத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்று புலிகளிடம் இருந்து பொதுமக்களை அந்நியப்படுத்த இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக வடபகுதி பின்னணியை கொண்ட பிரமுகர்களை தமது இலக்குகளாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் மட்டக்களப்பு மக்களை புலிகளிடம் இருந்து சற்று தள்ளி நிற்க வைக்கும் ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களின் உள்நோக்கம் வெளிப்பட்டு நின்றது. கருணா அணி என்கின்ற பெயரில் ஒரு அச்சத்தை மட்டக்களப்பில் உலாவ விட்டு அதன் மூலம் மக்களை அடக்கி வைத்து
புலிகளின் அரசியல் நகர்வுகளை சங்கடத்திற்குள்ளாக்குவதுதான் ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கம் ஓரளவு நிறைவேறியும் இருந்தது என்றுதான் கூற வேண்டும். வெளியில் தெரிவதற்கு கூட பயப்படும் ஒரு அச்சம் கலந்த சூழ்நிலை மட்டக்களப்பில் ஏற்பட்டிருந்தது. விடுதலை புலிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வைத்திருந்த அல்லது தமிழ் தேசியத்தின் பால் அக்கறை கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்துடன் சேர்ந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை மட்டக்களப்பில் உருவாகிவிட்டிருந்தது. பலர் மட்டக்களப்பை விட்டு வெளியேறி வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர ஆரம்பித்திருந்தார்கள். அரசாங்க உத்தியோகங்களில் கடமையாற்றிய வடபகுதி உத்தியோகஸ்தர்களில் 80% இடமாற்றத்திற்கு விண்ணப்பித்திருந்தார்கள். பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், கல்விமான்கள் என்று பலரும் மட்டக்களப்பை விட்டு வெளியேறிச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார்கள். பத்திரிகையாளர்களில் பலர் மட்டக்களப்பை விட்டு ஏற்கனவே வெளியேறியிருந்தார்கள். எஞ்சியிருந்த ஒரு சிலர் ஊடகத்துறையை விட்டு மெதுமெதுவாக ஒதுங்க ஆரம்பித்திருந்தார்கள். ஸ்ரீலங்கா படைத்துறை எதிர்பார்த்த மாற்றங்கள் மட்டக்களப்பில் இடம்பெற ஆரம்பித்தது. இத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் போது விடுதலை புலிகள் எதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பக்கூடும். மட்டக்களப்பை பொறுத்தவரை புலிகளின் நிலையும் அந்த நேரத்தில் சற்று சங்கடமானதொன்றாகவே இருந்தது என்றுதான் கூற வேண்டும். கருணாவின் கலோபரத்தை தொடர்ந்து புலிகள் தமது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களை மீள கட்டியமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தார்கள். கருணாவுடன் இருந்த பலரும் எதிரியின் கைகளில் சிக்கிவிட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பில் புலிகள் தங்களின் தளங்கள், ஆயுத களஞ்சியங்கள், அலுவலகங்கள், முக்கிய பதுங்கிடங்கள் போன்றவற்றை வேறு இடங்களுக்கு மாற்றியமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகியிருந்தது. புலிகளின் படையணிகள் மற்றும் தளபதிகள் பயணம் செய்யும் இரகசிய பாதைகளை கூட மீள அமைக்க வேண்டிய ஒரு அவசர நிலை கருணாவின் பிளவை தொடர்ந்து மட்டக்களப்பில் உருவாகியிருந்தது. ஆயிரக்கணக்கான போராளிகள் வீட்டுக்கு அனுப்பிவிடப்பட்டிருந்த நிலையில் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போராளிகளையும் இந்த மீள் கட்டமைப்பு பணிகளுக்கு உள்வாங்க வேண்டிய அவசர தேவை புலிகளுக்கு ஏற்பட்டிருந்தது. இதனால் மட்டக்களப்பில் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் முன்னர் செயற்பட்டு வந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட தமது அரசியல் அலுவலகங்களை மூட வேண்டிய நிலை புலிகளுக்கு உருவாகியிருந்தது. இது மட்டக்களப்பில் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவினரும் அவர்களால் இயக்கப்பட்ட கருணாணியினரும் தமது திட்டத்தை தடையில்லாமல் நிறைவேற்ற அவர்களுக்கு பெரிதும் சாதகமாக அமைந்திருந்தது. அடுத்ததாக முன்னர் மட்டக்களப்பில் மிகவும் பலத்துடன் செயற்பட்டு வந்த புலிகளின் இராணுவ புலனாய்வு பிரிவு கருணா விவகாரத்தின் பின்னர் புலனாய்வு நடவடிக்கைகளில் இருந்து மீளப்பெறப்பட்டு படையணிகளுடன் இணைக்கப்பட்டிருந்தது. விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு மூத்த தளபதி பொட்டம்மான் அவர்களின் கீழ் ஒரே அணியாக செயற்பட வேண்டும் என்ற யோசனையின் அடிப்படையில் இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் சுலபமாக தமது காரியங்களை ஆற்றுவதற்கு புலிகளின் புலனாய்வு கட்டமைப்பில் திடீரென்று ஏற்பட்டிருந்த இந்த வெற்றிடம் அவர்களுக்கு மிகவும் அனுகூலமானதாக அமைந்திருந்தது. அத்தோடு மட்டக்களப்பு மக்களை பாதுகாக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா படையினர் சந்திக்கு சந்தி சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் ஆயுதங்களுடன் நடமாடுவது கிட்டத்தட்ட முற்றாகவே தடுக்கப்பட்டிருந்தது. ஆயுதங்கள் இல்லாத நிலையில் படையினரின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் நடமாடுவதும் புலி உறுப்பினர்களுக்கு ஆபத்தாகியிருந்த நிலையில் புலி உறுப்பினர்களின் நடமாட்டம் மட்டக்களப்பு நகரப் பகுதிகளில் மிகவும் குறைவடைந்தே காணப்பட்டது. இந்த வாய்ப்பை தமக்கு சாதகமாக்கிக் கொண்டு நிற்கது நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்த சாதாரண மக்களை இலக்கு வைப்பதென்பது
ஸ்ரீலங்கா படையின் புலனாய்வு பிரிவினருக்கோ அல்லது அவர்களது அடிவரடிகளாக செயற்பட்ட கருணா குழுவினருக்கோ ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்கவில்லை. மிகவும் இலகுவாகவே ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவினர் தமது திட்டங்களை மட்டக்களப்பில் நிறைவேற்ற ஆரம்பித்திருந்தார்கள். மறுபக்கம் விடுதலை புலிகளும் தமது புலனாய்வு பிரிவினரை அடிப்படையாக வைத்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டு அம்மான் அவர்கள் இரகசியமாக மட்டக்களப்பிற்கு வருகை தந்ததைத் தொடர்ந்து பல இரகசிய நகர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். தமது புலனாய்வு பிரிவினர் புதிய வியூகங்களுடன் மட்டக்களப்பில் களமிறங்க தயாராகி வருவதாக புலிகள் தரப்பில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. 2 மாத காலத்திற்குள் மட்டக்களப்பு பழைய நிலைக்குள் திரும்பிவிடும், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று விடுதலை புலிகள் தமது நெருங்கிய ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கையூட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் புலிகள் தரப்பில் இருந்து நம்பிக்கை தரும் செய்திகள் எதுவும் வராமலேயே இருந்தது. ஊடகவியலாளர் நடேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு சரியாக 21 நாட்களின் பின்னர் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கிய நடவடிக்கை விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கை அதுவரை மறைக்கப்பட்டு வந்த பல மர்மங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தது. கருணாவிற்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் இடையிலான தொடர்பு பற்றி அதுவரை காலமும் மட்டக்களப்பு மக்களிடையே இருந்து வந்த வாதி பிரதிவாதங்களுக்கு புலிகளின் அந்த நடவடிக்கை ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது. புலிகளின் அந்த நடவடிக்கையை தொடர்ந்து கருணா விவகாரம் தொடர்பான புதிய பல உண்மைகள் வெளிவந்திருந்தன. 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் திகதி திங்கட்கிழமை மட்டக்களப்பில் ஊடகவியலாளர்களை திடீரென்று அழைத்திருந்த விடுதலை புலிகள் கருணா விவகாரம் தொடர்பான சில அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டார்கள். அதுவும் சுமார் 2.5 மாத காலமாக கருணாவுடன் துணையிருந்த சில மகளிர் படையணி தளபதிகளின் வாயாலேயே கருணா தொடர்பான பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை உலகிற்கு அறிவித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மகளிர் படையணி தளபதியாக கடமையாற்றிய சார்லி என்று அழைக்கப்பட்ட நிலாவினி, விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளர் பிரேமினி மற்றும் புலிகளின் மகளிர் படையணி தளபதிகளான லாவண்யா, தீந்தமிழ் போன்றவர்கள் 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் திகதி மீண்டும் புலிகள் அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டதைத் தொடர்ந்து அந்த பத்திரிகையாளர் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் அமைந்திருந்த சோலேகத்தில் வைத்து ஊடகவியலாளர்களை சந்தித்த அந்த மகளிர் படையணி பொறுப்பாளர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து தப்பியோடிய புலிகளின் முன்னாள் தளபதி கருணாவிற்கு ஸ்ரீலங்கா இராணுவமே முழு பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கின்றது என்கின்ற உண்மையை பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கருணா விவகாரம் தொடர்பான மேலும் பல அதிர்ச்சிகரமான இரகசியங்களையும் அந்த மகளிர் படையணி பொறுப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார்கள். கருணாவுடன் முறைகேடான பாலியல் உறவு வைத்திருந்தார் என்று விடுதலை புலிகள் தரப்பால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலாவினி அந்த இரகசிய உறவு குறித்தும் சில உண்மைகளை புலிகளின் விசாரணைகளின் பொழுது வெளியிட்டிருந்தார். இந்த விடயங்கள் பற்றி அடுத்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சிகள் விரிவாக பார்ப்போம்.
எல் மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள். எல் மொபி மொபைல் போன் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல் மொபி மொபைல் போன்கள் அனைத்து முன்னணி மொபைல் போன் விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன. கிளாசிக் போன்ஸ், மினி போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் என 3 வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன. சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல் மொபி மொபைல் போன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் 0031 617 333393 www.l-mobi.com. L Mobi Mobile Phone, a brand for dual SIM phones.